நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஒப்பந்த பணியிடங்கள் அரசு பணியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை சட்டசபையின் கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் மருத்துவமனைகளில் ஏற்கனவே எந்தெந்த அரசு பணியிடங்கள் ஒப்பந்த பணியிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன என்று கேட்டார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி எந்த அரசு பணியிடமும் ஒப்பந்த பணியிடமாக மாற்றப்படவில்லை என்று பதிலளித்தார். தொடர்ந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 6 விதமான பணிகளை செய்வதற்காக ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது என்றார். பின்னர் ஒப்பந்த பணியை தவிர்த்து அரசு பணியாக மாற்ற வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் வேண்டுகோளை ஏற்று உறுப்பினர் கருத்து கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். தனியார் மூலம் பணியமர்த்துவதில் எனக்கு விருப்பம் இல்லை. எனவே ஒப்பந்த பணியிடங்கள் அரசு பணியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து கூறினார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள நகரமன்ற கட்டிடம் 1873 பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் தற்பொழுது பழுதடைந்து காணப்படுகிறது. இதனை புதுப்பிக்க புதுவை பொறியியல் கல்லூரி மற்றும் சென்னை IIT பேராசிரியர்கள் கடந்த ஆண்டு ஆய்வு செய்து ஆலோசனைகளை கூறினர். மேலும் 1,36,00,000 செலவில் புதுப்பிக்க திட்டம் வகுக்கப்பட்டு விரைவில் பணியும் துவங்க உள்ளது. இந்நிலையில் பழுதடைந்த நகராட்சி கட்டிடத்தை முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் புதுப்பிக்கும் பணி முடிவடைந்ததும் நகராட்சி கட்டிடத்தை பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் மியூசியமாக மாற்றலாமா என்று அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டார். பின்னர் இதுபற்றி பிறகு முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா தலைமையில் நடைபெற்றது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்திட புதுவை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா முடிவு செய்தார். அதன்படி புதுவை ரோஸ்மா திருமண நிலையத்தில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்திய அவர் இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முஸ்லிம் மக்களுக்கு இப்தார் விருந்தளித்தார். வக்ஃபு வாரிய செயலாளர் ஷர்புதீன், டவுன் காஜியார் ஜயத் மௌலானா, அகில இந்திய முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் காதர், முஸ்லிம் லீக் தலைவர் முகமது ஜிகினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நேற்று மாலை நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன், முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு, திமுக துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், அனிபால் கென்னடி, உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் IG வீரராகு, திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அலெக்சாண்டர், வழக்கறிஞர் லோக கணேசன், தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார், மீனவர் அணி தலைவர் சக்திவேல், முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல் வேலவன், திருவண்டார்கோவில் காந்தி, இளைஞர் அணி தங்கவேலு, MK பழனி, இளங்கோவன் ஆகியோர் உள்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது யூனஸ் முன்னிலையில் பெரோஸ், நாசர், ரஃபீக், அப்துல் ரகுமான், பஷீர், சாதிக், ஹாஜா, நசீர், அஜிபாஷா, இக்பால், முகமது ரஃபீக், சர்தார் காதர், இலியாஸ், சுலைமான், கரீம், மாலிக் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விருந்து உண்டனர். புதுவை காவல்துறைக்கு 50 லட்சம் மதிப்புள்ள 473 இரும்பு தடைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை நகராட்சி மூலம் போக்குவரத்து காவல்துறைக்கு இரும்பு தடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கிட DIG சுக்லா முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு போக்குவரத்து காவல்துறைக்கு 50 லட்சம் மதிப்புள்ள 473 இரும்பு தடைகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது SSP சந்திரன், போக்குவரத்து SP பழனிவேலு மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை நகராட்சியில் சுகாதார ஊழியர்களாக பணியாற்றி வந்த 142 பேருக்கு பணி நிரந்தர ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை நகராட்சியில் தற்காலிக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 73 சுகாதார ஊழியர்களும், உழவர்கரை நகராட்சியில் பணிபுரிந்து வரும் 69 சுகாதார ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர்.
இவர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு 142 சுகாதார ஊழியர்களுக்கு பணி நிரந்தர ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள், நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிளை அமைச்சர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். புதுவை காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன், கள அதிகாரி உட்பட அலுவலர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஏழை மாணவர்களின் கனவை நினைவாக்கியவர் முதல்வர் ரங்கசாமி என்று வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் பேசினார். புதுவை வர்த்தக சபை சார்பில் 2010-2011 ஆண்டில் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா வர்த்தக சபை வரவேற்பு அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமை தாங்கிட இணை பொதுச் செயலாளர் முகமது சிராஜ், பொருளாளர் தண்டபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பேசுகையில், ரங்கசாமி முதல்வராக இருக்கும்போது மட்டும்தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் எதிர்காலம் சிறப்படைய வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் ஏழை மாணவர்களின் கனவை நினைவாக்கியவர் முதல்வர் ரங்கசாமி என்று பேசினார். விழாவில் 270 பேருக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. உயர்கல்வி நிறுவனங்களில் 3 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்று காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேசினார். புதுவை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் 1ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா புதுவை பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ் தலைமை தாங்கிட மைய இயக்குநர் ஹேமா வரவேற்று பேசினார். விழாவில் 267 மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் கல்யாணசுந்தரம் பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார். பின்னர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி பேசுகையில், இந்தியாவில் சிந்தனைகளை தூண்டும் வகையில் அடிப்படை கல்வியை மாற்றி அமைக்க வேண்டும். நம் நாட்டின் மக்கள் தொகையில் 5% பேர் மட்டுமே உயர்கல்விக்கு செல்கின்றனர். இந்த நிலை மாறி 15% உயர வேண்டும். இதனால் உயர்கல்வி நிறுவனங்களில் 3 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்று பேசினார். விழாவில் அனைத்து துறை பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி பழங்குடி மக்களின் வளர்ச்சி சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் பழங்குடி கூட்டமைப்பின் சார்பில் முத்திரையர்பாளையத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு சார்பில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி பழங்குடி மக்களின் வளர்ச்சி சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் முத்திரையர்பாளையத்தில் பழங்குடி கூட்டமைப்பின் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமை தாங்கிட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மிக மிக வறுமை கோட்டின் கீழ் வாழும் பழங்குடி மக்களின் சமூக பொருளாதார நிலை உயர புதுவை அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கதிர்காமம் தொகுதி பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் இலவச தொகுப்பு வீடு கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் கல்வி கண்திறந்த காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. வலுவான லோக்பால் மசோதாவை வலியுறுத்தும் அண்ணா ஹசாரேவின் கொள்கைக்கு ஆதரவாக அரியாங்குப்பம் கல்வி கண்திறந்த காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. மன்றத்தின் தலைவர் ஜனா தலைமையில் செயலாளர் பிரபு, நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் முகுந்தன் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளராக பார்வர்ட் பிளாக் கட்சி முத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.